ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு செலவே சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ராயன்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ராயன் இந்த படத்தை தனுஷ் எழுதியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரால் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் தனுஷ், துஷாரா விஜயன், சுந்தீப், காளிதாஸ் ஜெயராம், பிரகாஷ் ராஜ், சூர்யா, சரவணன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஆரம்பத்தில் தனுஷ் தன்னோட தங்கச்சிக்கு ஆபத்துங்கிறதுனால ஒரு கொலை பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னைக்கு வந்தோடனே செல்வராகவன் வந்து தனுஷுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. தனுஷ் பெரிய ஆள் ஆயிடுறாரு. தனுஷ் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. காளிதாஸ் ஜெயராம் காலேஜ் போயிட்டுருக்காரு. சுந்தீப் வந்து பாரில் குடிச்சிட்டு அப்பப்போ சண்டை இழுத்துக்கிட்டு வருவார். அவரோட வேலை அதுதான். துஷாரா விஜயன் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சென்னையில் 2 கேங்ஸ்டர் இருக்காங்க. ஒன்று சரவணன், இன்னொன்று சூர்யா. சென்னைக்கு புதுசாக பிரகாஷ் ராஜ் வராரு போலீஸ் ஆஃபீஸராக. அவரோட என்னன்னாக்கா, இந்த 2 கேங்ஸ்டரையும் ஒழிச்சு கட்டணும், 2 பேரையும் தூண்டி விட்டு 2 பேரையும் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாரு. இந்த ட்ராப்பில் தனுஷோட தம்பி மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம தம்பியை காப்பாற்றுறதுக்காக தனுஷ் காலத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes. ராயன் இந்த படம் ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்தோடனே எனக்கு படத்தோட பார்த்தோன்னே இவர் ஒரு கறிக்கடை வச்சுருப்பார் போட்டுருக்கு அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருக்காரு. தனுஷோட மிகப்பெரிய ஆசை என்னன்னாக்கா, தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. தம்பி காளிதாஸ் ஜெயராம் வந்து காலேஜ் படிக்கிறாரு. இன்னொரு சுந்தீப் வந்து குடிச்சிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு அபர்ணா மாலபுரியை லவ் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவரோட கேரக்டர் அப்படி போயிட்டுருக்கு. தனுஷ் வந்து குடும்பத்தையே தாங்கி நிற்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க. தனுஷ்க்கு இது 50வது படம். ரொம்பவே சூப்பராக இயக்கியிருக்காரு. இந்த படம் ஸ்டார்டிங்கில் வந்து தனுஷோட அம்மா அப்பா வந்து டவுனுக்கு போயிட்டு வரோம்ப்பா, தம்பி தங்கச்சி எல்லாம் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் வரல, தனுஷ் ஏன் சென்னைக்கு வந்தார், இந்த மாதிரி டீட்டெயிலிங்கே கொடுக்கவே இல்லை அந்த படத்தில். அது ஏன் கோட்டை விட்டாங்கன்னு தெரில. மற்றபடி இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு எல்லா டீட்டெயிலிங்கும். அடுத்து சுந்தீப் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு ஏதாவது சண்டை இழுத்துக்கிட்டு வருவார். அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து காளிதாஸ் ஜெயராமோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் காலேஜ் படிப்பார். அங்கே வந்து எலெக்ஷனில் நிற்பார். ஆனால் தனுஷ் அது எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்க சொல்லுவார். வாபஸ் வாங்கிட்டு அண்ணன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒரு நீட்டான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து துஷாரா விஜயன் வந்து எப்படி ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரில. அவங்க ஹீரோயினாக தான் நடிப்பாங்க. தனுஷ்க்கு தங்கச்சி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. அண்ணனுக்காக கொலை கூட பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தனுஷ்க்காக கொலையெல்லாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து அபர்ணா மாலமுரளி வந்து சுந்தீப்பை லவ் பண்ணுவாங்க. அவங்களோட லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து சரவணன் ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சீனியர் ஆக்டர். அவர் கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டாரு. அடுத்து சூர்யா வந்து வில்லத்தனம் பண்ணாலே வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துலையும் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. இன்னும் சூர்யாவோட ஆக்டிங்கை வந்து இன்னும் வேறு லெவலில் காட்டியிருக்கலாம். ஆனால் இந்த வில்லத்தனத்தை வந்து மொக்கையாக முடிச்சிட்டாரு. அதுதான் இந்த படத்தோட ஒரு குறையாக இருக்குது. சூர்யா கொடுக்கப்பட்ட ரோல் ரீசெண்டாக பண்ணிட்டாரு. இருந்தாலும் அவரோட ஆக்டிங் வந்து பத்தலை. இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் இந்த படத்துக்கு. அடுத்து வரலட்சுமி சரத்குமார். அவங்க வந்து சூர்யாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவங்க கிளைமேக்ஸில் தான் வருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மொத்தமாக அந்த படம் பார்க்குறதுக்கு இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம். ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கன்டென்ட்டும் இல்லை. ரத்தம் தெறிக்க சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்குங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.